ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது லீனியர் மொமெண்டம். ஸோ லீனியர் மொமெண்டம்னா என்னன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதோட மாசை நான் எம்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ரெஸ்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக என்ன ஆகும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ் வரையும் அது என்ன ஆகும், மூவ் ஆகும். ஸோ இந்த பொசிஷன் சேஞ்ச், இங்கே இருக்க பொசிஷன் அங்கே மாறிருக்கு. இந்த பொசிஷன் சேஞ்ச் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மொமெண்டம்னு சொல்கிறோம். இந்த பொசிஷன் சேஞ்சுக்கு பேர் தான் என்னது, மொமெண்டம். ஸோ இந்த மொமெண்டமை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம், அதுதான் இது. ஓகேவா? The product of mass and velocity of a moving body gives the magnitude. Magnitudeனா அளவு of linear momentum. ஸோ இந்த லீனியர் மொமெண்டமோட அளவை எது கொடுக்குன்னு பார்த்தோம்னா, இந்த ஆப்ஜெக்டோட மாஸும் இந்த சேஞ்ச் ஆயிருக்குல பொசிஷன், சேஞ்ச் இன் பொசிஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாஸையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருன்னு சொல்றாங்க, லீனியர் மொமெண்டம் கிடைச்சிரும். அதுதான் இங்க எழுதியிருக்கும். லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. லீனியர் மொமெண்டம் நம்ம எப்படி லெட்டரா டினோட் பண்ணுவோம், Pன்னு டினோட் பண்ணுவோம், மாஸை Mன்னு டினோட் பண்ணுவோம், வெலாசிட்டியை Vன்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கான யூனிட் பார்க்க போறோம், SI யூனிட். ஸோ இதை நம்ம மகப் பண்ணணும்னு தேவையில்லை. நம்மளுக்கு பேசிக் யூனிட்ஸ் தெரிஞ்சுதுன்னா நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம், நம்மளாவே போட்டுடலாம். மாஸோட யூனிட் என்ன, கேஜி. ஸோ கேஜி. வெலாசிட்டியோட யூனிட் என்ன, மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ நான் சொல்றேன். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். அதான் வெலாசிட்டியோட ஃபார்முலா. டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம என்னன்னு எடுப்போம், மீட்டர்னு எடுப்போம். டைம் நம்ம செகண்ட்னு எடுப்போம். ஸோ இந்த செகண்ட் மேலே போச்சுன்னா மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ வெலாசிட்டியோட யூனிட் என்னதுன்னா மீட்டர் செகண்ட் பவர் -1. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். மாஸோட யூனிட் கேஜி. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிஜிஎஸ் யூனிட். சிஜிஎஸ் யூனிட்னா நத்திங் பட், சிஜிஎஸ்னா சின்றது எதை டினோட் பண்ணுதுன்னா சென்டிமீட்டர், ஜி வந்து கிராம டினோட் பண்ணுது, எஸ் வந்து செகண்டை டினோட் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ மீட்டர்ல இருந்துச்சுன்னா அது சென்டிமீட்டர்ல எழுதிக்கணும், கிலோகிராம்ல இருந்ததுன்னா அதை கிராம்ல மாற்றி எழுதிக்கணும். டைம் வந்து ரெண்டுத்துக்குமே செகண்ட்ஸ்ல தான் எழுதுவோம். ஸோ செகண்ட்லேயே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த யூனிட்ல இருந்து பாருங்களேன், இது எதுல இருக்கு, கிலோகிராம்ல இருக்கு. கிலோகிராமுக்கு பதில் நம்ம எதுல மாத்தணும், கிராம்ல மாத்தணும். அப்போ ஜி. நெக்ஸ்ட் பாருங்களேன், மீட்டர்ல இருக்கு. அப்ப மீட்டருக்கு பதிலா நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும், சென்டிமீட்டர். ஜி சிஎம். செகண்டுக்கு செகண்டே தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ செகண்ட் பவர் -1. அவ்வளவுதான். யூனிட் நம்ம மெமரைஸே பண்ண வேணாம். நம்மளுக்கு பேசிக் யூனிட் தெரிஞ்சதுன்னா நம்மளாவே யூனிட்டை போட்டுடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.